நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம். ஜான் Gospel according to John chapter 5 verse 1. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். John 5 verse 1. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அந்த பண்டிகை நாட்களில் இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றா தெரியும். இதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5ஆம் வசனம் வாசியுங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். பிரியமானவர்களே, அவன் என்ன வியாதி என்று தெரியலை. ஒருவேளை அது ஒரு திமிர்வாதம், பக்கவாதம், ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 2ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். போன்ற அநேக வியாதியஸ்தர்கள். இவன் குருடனா தெரியல, சப்பானின்னு சொல்ல முடியல, ஒரு சூம்பின உறுப்புடையவன், பாதிக்கப்பட்ட ஒரு உறுப்புடையவன் என்று சொல்ல முடியல. ஆனால் படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஒருவேளை ஒரு திமிர்வாதம், ஸ்ட்ரோக் வந்து பெட்ரிடன் ஆகிருக்கலாம். நான் யோசித்து பார்த்தேன். பொதுவாக பிறவி குருடர், பிறவி சப்பானி என்றெல்லாம் பார்க்குறோம். இவனுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னா எந்த வயசில் வந்திருக்கும் அப்படிலாம் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை அவனுக்கு ஒரு 30 வயசில் ஸ்ட்ரோக் வந்திருந்தா இப்போ அவனுக்கு குறைஞ்ச 68 வயசு இருக்கணும். இல்லை 50 வயசில் அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா இப்போ அவன் கிட்டத்தட்ட 88 வயசு இருக்கும். இப்படினாலும் ஒரு சீனியர் சிட்டிசன். நீண்ட காலமாக அந்த வேதனையில் இருக்கிறான். நம்மிலும் கூட ஒரு சில வியாதியில், சில பிரச்சனைகளில் நீண்ட காலமாக, நீண்ட நெடிய காலமாக நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம்.
நான் சஃபரிங் இஸ் ஃபார் அ லாங் டைம், ஒரு 20 வருஷம். அந்த ஸ்திரீ 18 வருஷமாக சற்றேன்னு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தார். இன்னொரு ஸ்திரீ 12 வருஷங்கள் உதிர ஊரலினால் ப்ளீடிங், 3 நாட்கள், அதுக்கு மேலே அந்த 3 நாட்களே களைப்பாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து தாங்க முடியாது. She was suffering for 12 long years. மனைவியாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, அம்மாவாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளே போக முடியாது, வீட்டில் சமைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அன்றைக்கி எல்லாம் தீட்டு தீட்டு தீட்டு. 12 வருஷமாக அவள் கோயிலுக்கு கூட போக முடியாது. அந்த சற்றேன்னு நிமிரக்கூடாத கூனி ஜபாலயத்துக்காக வந்தாங்க. ஆனால் இந்த உதிர ஊரலினால், உதிரம் என்றால் ரத்தம், ப்ளீடிங், இந்த ப்ளீடிங்னால் கஷ்டப்பட்ட அந்த அம்மா கோயிலுக்கு கூட போக முடியாது, ஜபாலயத்துக்கு கூட போக முடியாது, ஒரு பொது இடத்துக்கு போக முடியாது. 12 வருஷம் கஷ்டம். அந்த அம்மாவுக்கு 18 வருஷம் கஷ்டம். சிலர் பிறவியிலேருந்து குருடை. ஏன்டா அப்படி எனக்கு ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்தது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்தது. அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நெடிய நாட்களாக ஏதோ ஒரு பிரச்சனையில், கஷ்டத்தில். பிரியமானவர்களே, என்னுடைய பிறந்தநாள் அன்று பிச்சைக்காருடைய மறுவாழ்வு மையம் ஒன்று அங்கே கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவங்களோடு கூட அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ண, அந்த மாலையை செலவழிக்க பிள்ளைகள், நம்ம சபையில் உள்ள சில விசுவாசிகள், தம்பி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நல்ல மன நிறைவு. ஒரு பக்கம் வேதனை அவங்கள பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் மன நிறைவு. பிச்சை எடுக்கிற தொழிலில் இருந்தவங்களை மீட்டெடுத்து அந்த காப்பகத்தில் சேர்த்துருக்காங்க. ஒரு ஐயாலாம் பார்க்குறக்கு ரொம்ப ஏழ்மை தோற்றம், பேசினார். அழகு ஆங்கிலம், அழகு ஆங்கிலம். பெரிய பெரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பேசுகிற ஆங்கிலம் பேசுகிறார். நல்ல பின்னணியாக இருந்திருக்கணும். ஏதோ ஒரு கால சூழ்நிலை அவர் பிச்சை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை பிச்சை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கு அநேகர் அப்படி கைவிடப்படுறாங்க. இந்த மனுஷன் 38 ஆண்டுகளாக அவர் பாடுபடுறான். அவனை பற்றி உள்ள கதை. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு வேதனை, இல்லை ஒரு வியாதி, ஒரு பலவீனம். இந்த கதை நம்மோடு கூட பேசுகிறார். 25 வருஷமாக நான் அந்த பாட்டில் இருக்கேன். அவனும் ஒரு, எப்படி நான் சொன்னது போல், ஒரு 60 வயதுக்கு மேலே உள்ள ஒருத்தனாக தான் இருக்கணும். ஏறத்தாழ வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை பாடுகள்லேயே கழிச்சிட்டோம். முதலாவது அவனை பற்றி நான் சொல்ல விரும்புகிறது, அவன் யார்? நீண்ட நெடிய நாட்களாக பாடுகள் மத்தியில் இருந்தவன். ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் இப்போ? 2ஆம் வசனம் வாசியுங்கள். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. இவன் அதுக்கு 5 மண்டபங்கள் இருக்குது. ஒரு ஷெல்டர். அந்த ஷெல்டரில் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நேற்று இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சின்ன காரியம்தான். அந்த காப்பகத்தோடு கூட இணைத்து பார்க்கிறேன். பிரியமானவர்களே, எங்கே இருக்கிறான்? எருசலேம். ஜெருசலேம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் வீடு. ஜெருசாலோம் சமாதானத்தின் வீட்டு பக்கத்தில் இருக்கா. அவனுக்குள்ள சமாதானம் இருக்கா? அந்த ஆட்டு வாசல் அருகே, அந்த ஆட்டு வாசல், அதுக்கு ஏன் அந்த பெயர் வந்துச்சுன்னா, அங்கே தான் ஆடு விற்பாங்களாம். பலி செலுத்துகிற ஆடெல்லாம் அங்கே இருக்குமா. நம்ம பாவ நிவாரணத்துக்காக, நம்ம குற்ற நிவாரணத்துக்காக, தீட்டு கழிப்பதற்காக, நம்ம ரோகம் நீங்கினதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக அங்கே தான் ஆடு வாங்குவாங்க. நமக்கு விடுதலை தர ஆடே அங்கே தான் கட்டி வச்சிருக்கு. அது பக்கத்தில் இருக்கான்.
அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் என்னது? பெதஸ்தா. பெதஸ்தான்னு யாருக்கா தெரியுமா? பெதஸ்தா இரக்கத்தின் கிணறு இல்லை இரக்கத்தின் குளம். சதா என்ற அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் கைண்ட்னஸ், குட்னஸ். இன்னும் ஒரு லிட்ரலாக சொல்கிறதா அந்த எழுத்தின்படி சொல்கிறதா இருந்தால் நன்மை செய்யணுங்கிற விருப்பம். சைதா அதான் பெதஸ்தான். இவன் இருக்கிறது நேற்று யோசித்து சிரிப்பாக இருந்துச்சு. எருசலேம் பக்கத்தில் ஆட்டு வாசல் அருக சமாதானத்தின் குளத்தண்டையில் இருக்கிறான், இரக்கத்தின் குளத்தண்டையில் இருக்கிறான். அவனுக்கு சமாதானம் இல்லையே, அவனுக்கு சுகம் இல்லையே, அவனுக்கு நிவாரணம் இல்லையே. நம்மளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோங்கிறோம், சிலுவைக்கு பக்கத்தில்ங்கிறோம், சபையில் இருக்கிறோம், பாடுகள் தாங்க முடியலையே. எருசலேம் பக்கத்தில் இருக்கனால விடுதலை கிடச்சிருச்சா? ஆட்டு வாசல் இருக்கனால நமக்கு நிவாரணம் வந்துடுச்சா? பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருக்கனால நமக்கு சுகம் கிடைச்சிதா? இல்லையே. இப்போ முதலாவது அவனை பார்த்தேன், 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கிறான். ரெண்டாவதாக அவன் எங்கேயோ நரகத்தில் இல்லை, எருசலேம் பக்கத்தில் நரகத்தில் இருக்கான். ஆட்டு வாசல் பக்கத்தில் வேதனையில் கிடக்கிறான். நன்மை செய்கிற கிணறு, குளம், தண்ணீர், அது பக்கத்தில் நன்மை இல்லாமல் இருக்காங்க. என்ன பரிதாபம் பாருங்க. அவனை குறித்து நான் யோசித்தேன். 3வது 6ஆம் வசனம் வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இம்மூவபிள். அங்கே இருக்கிற குருடரை யோசித்து பார்த்தேன். தத்தி 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 நடந்து போயிடுறாங்க. எனக்கு கண்ணீர் வருதுங்க. நிலைமையை பாருங்க. சப்பானி எப்படியோ குதிச்சு நடந்து போயிடுறான். சூம்பின உறுப்புடையவங்க, கையோ காலை சூம்பிக்கிட்டு இருக்கு, சூம்பின கை இருக்கு, இல்லை போலியோ காலு சூம்பி இருக்கு. எதோ வேலையை செய்கிறாங்க. இவனுக்கு பார்வை இருக்கா? பார்வை இருக்கு. கண்ணு பார்க்குதா? பார்க்குது. வாய் பேச முடியுமா? வாய் பேச முடியும். கை கால் இருக்கா? கை கால் இருக்கு. எல்லாம் இருக்கு, அசைய முடியலை. எல்லாம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியலை. எல்லாம் இருக்கு. பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியலையே. இம்மூவபிள், அசைய முடியலை. ஒரு ஸ்டெப், ஒரு வேதனையோட சொல்ற எப்படி இருக்கும் அவனால? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. நேற்று யோசித்துட்டேன். நேற்று திடீர்னு அந்த பேசேஜை பார்த்தேன். ஆண்டு நடத்தினார், நல்லா தெரிஞ்ச பேசேஜ். நான் பிரசங்கம் அல்ல, இன்றைக்கு இதை உங்களோடு கூட ஷேர் பண்ண. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம யாருமே இல்லை. 38 ஆண்டுகளாக நீண்ட நெடிய காலம் ஒரு பாடு. எருசலேம் பக்கத்தில் இருந்தும் அவனுக்கு சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. அங்கே இருக்காங்க மற்றவங்க எல்லாம், ஏதோ குருடர் இருக்காங்க, ஊமை இருக்கான், சப்பானி இருக்கான். இவன் படுத்த படுக்கையாக இருக்கான். 38 வருஷம் படுத்திருந்தா என்ன ஆயிருக்குமோ? பெற்றோர்லாம் எவ்வளோ வந்துச்சோ, யாரும் என்ன நடக்குன்னே தெரியலையே. இது அவனுடைய 3வது காரியம். 4வது அவனை பற்றி ஒன்று பார்த்தேன். 7ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இதுதான் உண்மையான கண்ணீர் இருந்துச்சு. இப்பவும் கண்ணீரோட சொல்றேன், நோ ஒன் டு ஹெல்ப் மீ. அவனுக்கு
என்ன ரூபா கேட்கானா? எனக்கு ஒரு 1000 கொடுங்க, 10,000 கொடுங்கங்கண்ணா. இல்லையே. வேறு என்ன கேட்டான்? அந்த குளத்து வரைக்கும் கூட்டு போகணும், குளத்து வரைக்கும் கூட்டு போகணும். அவன் சொல்கிறான், there's no man. நிறைய மொழி, there's no one, no one, no one to help me. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம யாருமே அவ்வளோ மோசமான நிலையில் இல்லை. யாரோ நமக்கு உதவி செய்யிருக்காங்க. இவனுக்கு உதவி செய்ய சின்ன உதவி, அந்த தண்ணி கலக்கும்போது கூட்டு போகணும். மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, நண்பர்கள் இல்லையா, இவனுக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம கர்த்தர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நம்ம கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்க, ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவன் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உதவி செய்ய ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, தென் தமிழகத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு அம்மா பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. நடந்தது. அப்போ என்னன்னு கேட்குறாங்க. அவங்க வெளியூர், அவங்களுக்கு அட்ரஸ் தெரில. இங்கே பையனை பார்க்க வந்திருக்காங்க. பையன் இந்த மார்க்கெட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் விட்டுட்டு போயிட்டான். பையன் அட்ரஸ் உங்களுக்கு சொல்ல தெரியல. பையன் விட்டு போயிட்டான். பிரியமானவர், யாருமே இல்லையா? எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லை. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர், நல்ல பேச்சாளர், கண்ணியத்தோடு அவர் சொன்ன ஒரு கதை காலைல கேட்டு, அது கதையாக நிகழ்வாக எனக்கு தெரியலை. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கிறோம். ஒரு அம்மா கடற்கரையில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ அங்கே போன ஒரு பத்திரிக்கை நிருபர் அவங்ககிட்ட பேசுகிறவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அவங்க நல்ல பின்னலேருந்து வந்தவங்க, ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்கு பிச்சை எடுக்கிறாங்க. உடனே அந்த பத்திரிக்கை நிருபர் சாமான், அப்படி உங்களை ஒரு முதியோர் காப்பகத்தில் கொண்டு சேர்த்துற, நீங்கள் ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல நிலையில் இருந்தவங்க, நீங்கள் ஏமா பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இல்லை, நான் இங்கே பிச்சை எடுக்கிறேன், முதியோர் காப்பகம்லாம் வேண்டாம். ஏன் இவ்வளோ நல்ல பின்னணியிலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு முதியோர் காப்பகத்துக்கு ஏன் வேண்டாங்கிறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோமா, நாங்கள் உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறோம். அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, அவங்க பையன் ஒரு நாள் மெட்ராஸ்க்கு வாங்கன்னு சொல்லி மெட்ராஸ் கூப்பிட்டு மெட்ராஸ் எல்லாம் காட்டி, இதம்மா அதான் முதல் தடவை அவங்க பீச்செலாம் பார்க்காங்க. அப்படியே பீச்சை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதான் வங்காள விரிகுடா, அவங்க புக்கில் படிச்சிருக்காங்க, இதான் வங்காள விரிகுடான்னு காட்டுறோம். அதெல்லாம் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. பையன் விட்டு போயிட்டான். அதான் அவங்க கதை. இன்றைக்கி பீச்சில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. வாங்க அவங்கள காப்பகத்தில் சேர்த்துறோன்னு அந்த அம்மா சொன்னாங்க. வேண்டாம். ஏம்மா வேண்டாம்? என்னை பையன் பீச்சில் விட்டு போயிட்டான், ஒரு வேளை அவன் மனம் திரும்பி இந்த பீச்சுக்கு என்னை தேடி வரலாம், அப்போ நான் வேறு எங்கேயாவது போயிட்டுனா அவன் என்னை பார்க்க முடியாமல் போயிடும். அதனால நான் அந்த பீச்சிலே இருந்துடுறேன். இப்படிப்பட்ட உலகத்தில் தாங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நம்ம யாரும் அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இல்லை. பிரியமானவர்களே, இன்னொன்று கூட அவனை குறித்து நான் பார்த்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம் வாசியுங்கள் மீண்டுமாக. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே,
தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனுடைய செல்ஃப் எஃபர்ட் போக ட்ரை பண்ணுறான். படுத்த படுக்கையாக இருக்கான், எப்படியோ உருண்டு உருண்டு போகலான்னு பார்க்குறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி பண்ணும்போது அவனுக்கு தோல்வியிலேயே அது முடியுது. இவன் போகிறதுக்குள்ள யாராவது போயிடுறாங்க. இவன் அதை செய்யலாம்னு நினைக்கிறான், வேற யாரோ சேர்த்துடுறாங்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் முயற்சி பண்ணியும் அவனால் முடியலை. இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன வேதனைகளோடு பலவீனங்களோடு அந்த அவனை போன்ற ஒரு நிலையில் இல்லை. ஆனாலும் சின்ன சின்ன பலவீனங்கள் கஷ்டங்கள் இருக்கலாம். ஒரு சில காரியங்களை அவங்களை சுட்டி காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். 6ஆம் வசனம் வாசியுங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 8ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி. இன்னைக்கு ஒரு 3 காரியங்கள் இதான் இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற செய்தி. இயேசு அவனை கண்டு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய கண்கள் என் மேலே பட்டா போதும். அந்த நாத்தான் வேலை இயேசு கண்டு. சகைவு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கான் சகைவு, அவனை இயேசு கண்டு. அவ்வளோ கூட்டத்தின் மத்தியில் இங்கே நிறைய வியாதியஸ்தர் படுத்திருக்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய கண்கள் அவன் மேல் பட்டது. இயேசு அவனை கண்டு. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, அந்த கண்ணு நம்ம மேலே படுது. அவர் நம்ம பார்க்குறார். அவர் நம்ம பார்க்குறார். இன்றைக்கு அந்த பார்வை மாத்திரம் நம்ம மேலே பட்டா போதும். அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டா போதும். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டு எல்லாம் முடிந்தது என்று நினைத்த எசேக்கியேல் வருது. உம் அழகான கண்கள் என்னை கண்டதினால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய கண்ணிய மேலே பட்டா போதும். ஆண்டவர், நான் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உம்முடைய கண்ணிய மேலே பட்டா போதும். உம் அழகான கண்கள் என்னை கண்டதினாலே. அவனை பார்த்தாருங்க. அந்த நாயின் ஒரு விதவையை கண்டு கிட்ட வந்து அழாதே என்று சொல்லி படையேற்றார். ஒரே ஒரு குறிப்பாக ரொம்ப ஆண்டவர் உம்முடைய பார்வை என் மேல் விழுந்தது. எனக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்போது இந்த பாட்டு யார் எழுதுனான்னு கூட எனக்கு தெரியாது. பாஸ்டம்மா பாடி வீட்டில் கேட்டிருக்கேன், அழகான கண்கள் என்னை கண்டதினார். அன்றைக்கி அறியாமல் அவங்ககிட்டே கேட்டேன், மாதிரி நீ எழுதின பாட்டான்னு கேட்டேன். இல்லை, இன்னார் எழுதின பாடல். அந்த பாடல் ஒன்று தான் அன்றைக்கி எனக்கு ஆறுதலாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் என்னுடைய ரிங் டோனாக அந்த பாட்டு தான் வச்சுருக்கேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அந்த கண்ணு மாத்திரம் மேலே பட்டா போதும். நிறைய பேர் படுத்திருக்காங்க. இயேசு அவனை கண்டு. 2வதாக, அவன் வெகு நாளா வியாதியஸ்தன் என்று அறிந்து ஊறி சொல்லினான். ஏன் நான் போகிற பாதை இதை அடிக்கடியாக நம்ம சபையில் பாடுற பாட்டு, அம்மா பாடுற பாட்டு தான் எனக்கு ஒன்றுனா ஒவ்வொரு குறிப்பும் இருந்துச்சு. நான் போகும் பாதையை நேசர் அறிவாரே. ஒன்றுனா பாடணும்னு தோணுது. அப்படி அழகான கண்கள் என்னை கண்டது. நான் போகும் பாதையை நேசர் அறிவாரே. அவரு தெரியல.
நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியும். அந்த என்னை பற்றி அறிவு, என்னை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர், நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவார், நேசம் அணுகாமல் காப்பார். அவருடைய கண்கள் என் மேல படணும். 2வது, அவர் என்னுடைய பாதையை அறிந்திருக்கணும். 3வது, அவர் என் மேல் நோக்கமாக இருக்கணும். பார்ப்பதற்கும் நோக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. சீயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லுக்கிங். நோக்கத்தில் உள்ள காரணம், எனக்கு எதையோ அவர் செய்யணும்னு விரும்புகிறார். சும்மா பார்த்தார், எல்லாரையும் பார்த்தார். என் சூழ்நிலை அறிந்து கொண்டார். இன்றைக்கி இதை கேட்கவே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லவே என்ன கொண்டு வந்திருக்கார். நீ செல்லும் பாதை உன் நேசர் அறிவார். இயேசுவின் வார்த்தை தீர்க்க தரிசனம், மகளே உனக்கு நேராக வருது. நீ செல்லும் பாதை உன் நேசர் அறிவார் தம்பி. நீ 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும். 38 வருஷமாக அந்த பாடுகள் வழியாக நீ போயிட்டுருக்கேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவனை கண்டு, அவனை அறிந்து, அவனை நோக்கி ஒரு வார்த்தை அனுப்புகிறாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். அவன் விசுவாசித்ததுனால சொஸ்தமானானா, சொஸ்தமானதுனால விசுவாசித்தானா? 2ம் இணைந்து போகுது. இயேசு அவனை சொஸ்தமாக்கி உடனே அந்த மனுஷன் 9ஆம் வசனம் வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறத அனுபவிக்கிறோம். அவர் சொஸ்தமாக்குகிறார். அவர் சொஸ்தமாக்குகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அந்த சொஸ்தமாக்குகிறதை நான் அனுபவிக்கிறேன். இதில் எது முந்தினது எது பிந்தினது என்று சொல்ல முடியலை. பிரியமானவர்களே, அவன் இயேசு தெரியாது அவனுக்கு. இந்த வார்த்தை, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். அவர் எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போதே அங்கே ஒரு சொஸ்தம் உண்டாயிடுது. அந்த வார்த்தை வல்லம் உள்ளது. ரொம்ப ஆழமான காரியம். இது ஒரு ஆழமான காரியம். ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருது, அதை நான் சொல்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு திடீர்னு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் வருது. இங்கே வாலண்டியராக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த தம்பி இந்த ஒயர் மாட்டும்போது கீழே விழுந்துட்டார், கை உடஞ்சி போச்சு அப்படின்னு சனிக்கிழமை ஃபோன் வருது. அப்போ நான் தான் கார் ஓட்டுவேன். ஒன்றும் அவசரமாக கார் ஓட்டு வந்தேன். அந்த தம்பி அந்த படிக்கட்டில் உட்கார வச்சுருக்கு. கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. கை உடஞ்சி போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸசைஸ், இந்த விரலை மடக்குப்பா, திறந்த மடக்கு, நல்ல மடக்கு, நல்லா விட்டு மடக்கு, சொன்னதெல்லாம் செஞ்சார். இவன் எனக்கு தெரியும் கை உடையலை, உடஞ்சாலாம் செய்ய முடியாது. செஞ்சோடனே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக சரி கை கீழே போடுங்கன்னு டக்குன்னு கீழே போட்டார். இல்லைப்பா சரியாயிடுச்சு. அதான் நான் செல்வம் தான் இது, செல்வங்க தான் இது. அந்த சொல்லும்போதே அந்த நம்பிக்கையில் கீழே போட்டார். இப்போ இயேசு எந்த டவுட்டும் இல்லாமல் எம்ஃபட்டிக்காக நடக்கும். இயேசு விசுவாசிக்கார். இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவனை பார்த்து எழுந்துருன்னு சொல்கிறாரு, அவன் எழுந்துட்டேன். அவன் விசுவாசமாக இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி. ஆண்டு எழுந்துருன்னு சொன்னார், எழுந்துட்டான். எழுந்துருன்னாரு, எழுந்துட்டான். எழுந்து படுக்கை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். 38 ஆண்டுகள் அந்த வார்த்தையினுடைய வல்லமை. அந்த வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்குது. அந்த வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அந்த வார்த்தை கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை வெளியே கொண்டு வருது. அந்த வார்த்தை அந்த படுக்கையில் பாடையிலேருந்து அந்த பிணத்தை நாயினின் ஊரின் வாசல் அந்த வார்த்தை எழும்ப பண்ணுது. ஒரு வார்த்தை, எழுந்துரு வாலிபனை உனக்கு சொல்கிறேன், எழுந்துட்டான். லாசருவை வெளியே வந்துட்டான். நம்ம விசுவாசிக்கணும்,
கிரியையினால விசுவாசம் வராது. ஆனால் விசுவாசிக்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, விசுவாசித்தது கிடைக்காம போகலாம். Faith is not receiving what we believe, but faith is believing what God can do. Faith is believing what God can do. No doubt, God can do it. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை காணாமலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் விசுவாசித்து தங்களை இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணாங்க. கர்த்தர் செய்வார். அந்த விசுவாசம் நம்ம எழும்ப பண்ணும். ஒரு பேத பகுதியை காட்டி கொடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறேன். மார்க் 5:29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அவள் விசுவாசத்தோடு இயேசுவை தொடுறா. அவள் ஆரோக்கியம் அடைந்ததை சரீரத்திலே உணர்ந்தாள். விசுவாசத்தோடு வந்து தொடுறா. அப்போ அவருடைய வல்லமை அவளுக்குள்ள பாயுது. அவள் ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இவன் சொல்றான், எனக்கு யாருன்னே அவர் தெரியாது, அவர் என்னை சொஸ்தமாக்கினார். அந்த ஸ்திரீட்ட கூட இயேசு சொன்னாரு, நீ சொஸ்தமாகி. சொஸ்தம் என்ற சொல்லினுடைய பொருள் பிஹோல். பிஹோல், நீ முழுமையாக, நீ சொஸ்தமாக, நீ முழுமையாக. அவர் என்னை முழுமையாக்கிட்டார். வெறும் அந்த வியாதியை சுகமாக்கினார் என்றால் என்னை முழுமையாக்கிட்டார். சொஸ்தமாக்கி, சுகமாக்கினார் என்று கூட சொஸ்தமாக்கிட்டார். கொஞ்சம் ஆழமான பொருள் உண்டு. படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறேன், கேட்குறேன், அவர் என்னை சொஸ்தமாக்கினார். அதுலேயும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பிரியமானவர்களே, யோவானதே 5:11 என்று நினைக்கிறேன், வாசிங்க. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். 14 அதற்கு பின்பு இயேசு அவனை தேவ ஆலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இனி இப்படி கேடான அப்போ இவனுக்கு இந்த கேடான சூழ்நிலை வந்ததற்கு நியாயம் தீர்க்கலை. ஆனால் அந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். இனி இன்னும் அதிக கேடானது வராதபடிக்கு நீ அந்த தப்பை பண்ணாதப்பா அப்படிங்கிறார். நீ அந்த தப்பை பண்ணாதங்கிறார். இன்னொன்று கூட யோசித்தேன், அங்கே நிறைய பேர் இருந்தாங்களே, ஏன் இவனை மாத்திரம் விடுதலை ஆக்கினார்? ஏன் இவன் மேலே மாத்திரம் அவருடைய கண் கண்டது? அதான் கிருபை. ஏன் குடும்பத்தில் நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டேன்? கிருபை. ஏன் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்க ஆண்டவர் காகத்தை தெரிந்து கொண்டாரு? ஒரு குயில் அனுப்பியிருக்கலாம், போய் நல்லா பாட்டு பாடிட்டு வருமே. பாவம் தனிமையில் இருக்கிறான். ஒரு மயில் அனுப்பியிருக்கலாமே, போயிட்டு அந்த அப்பத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் நெல் அப்படியே முன்னால் டான்ஸ் ஆடி அவர் உற்சாகப்படுத்தி இருக்குமே. பறவைகளின் ராஜான்னு சொல்கிற கழுகு அனுப்பியிருக்கலாமே, என்ன கெத்தாக இருக்கும். ஒரு கழுகு வந்து ஆகாரம் கொடுத்து. ஏன் ஆண்டவரே இந்த காக்காவை அனுப்புனார்? காக்காட்ட போய் கேட்போமே, காக்கா காக்கா எதுக்கு ஆண்டவர் ஒன்று அனுப்புனார்? ஒரு குயில் அனுப்புனா கூட அது பாட்டு பாடிட்டு வரும். ஒரு மயில் அனுப்புனா கூட அது ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரும். ஏன் காக்கா ஒன்று அனுப்புனாரு? அந்த காக்கா என்ன சொல்லும் தெரியுமா? கா கா கா. அது ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு. அவருக்கு பிரியமான பலி செலுத்தின ஆபேலை தெரிந்து கொள்ளலை. அவரோடே கூட நடந்த ஏனோக்கை தெரிந்து கொள்ளலை. அன்றைக்கு இருந்த எல்லாரிலும் நீதிமானாக காணப்பட்ட நோவாவை தெரிந்து கொள்ளலை. ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? பலவீனமான மனுஷன், பொய் சொல்கிறான், விசுவாசத்தில் நிற்க முடியலை, மனைவி பேச்ச கேட்குறான், எகிப்துக்கு போயிடுறான். எத்தனை குறைகள்! கிருபை 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 கிருபை. பிரியமானவர், ஏன் கர்த்தனை தெரிந்து கொண்டார்? ஏன் இவன் மேலே மட்டும் கர்த்தருடைய கண் பட்டது? கிருபை.
அந்த கிருபை இன்றைக்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி தந்திருக்கார். அப்படியே இருக்க இடத்துல கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.